அவ்வளவு தூரமே வேண்டாம். நம்ம புராணங்கள்ல விமானம்ங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா? ராமர் புஷ்பக விமானத்துல போனார்னு இருக்கா இல்லையா? அப்புறம் ரைட் சகோதரர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க நீங்க? இது மாதிரி 1000 விஷயம் நம்ம புராணங்கள்லயே பூமியை பத்தி எல்லா வர்ணனையும் இருக்கு. இந்த பூமி எப்படி இருக்குன்னா 7 தீவுகளாக இருக்கு. 4 பக்கமும் சமுத்திரத்தினால சூழப்பட்டதான இடத்துக்கு கண்டம்னு பேரு. சப்த தீபா வசுமதி சசைல வனகானனா. இப்ப நாம சொல்லும் போது அது ஏசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா அப்படிலாம் சொல்ற பத்தியில அது மாதிரி புராண காலத்துல வெவ்வேறு பேர். அதுல ஜம்பூ தீபம்ங்கிறது இந்த பாரத தேசம் இருக்கிற இடம். இந்த பாரத தேசம் அதை சுத்தி மேல இருக்கிற பகுதிகளுக்கு எல்லாம் ஜம்பூ தீபம்னு பேர். இந்த வர்ணனைகள், பூமியோட வர்ணனைகள், ஸ்வர்க்கம் இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்கு. இந்த நரகம் சொர்க்கம்ங்கிறத இந்த வார்த்தையை மற்ற மதத்துக்காரர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். ஆனா அப்படின்னா என்னன்னு சொல்ல தெரியாது. நம்ம புராணங்கள் அதை விரிவா சொல்றது. சொர்க்கத்துல வசிக்கிறது சௌக்கியமான வாழ்க்கை, கஷ்டமே கிடையாதுங்க. உடம்பு வேர்க்காது, நரைக்காது, இந்த மாதிரி புஷ்பங்கள் வாடாது, கண் இமைக்காது, இன்னும் 16 வயசு இருக்கும், சாப்பிட்றதே அமிர்தம். இன்னைக்குவே நாம பேசும்போது ஒரு ஊர்ல போய் தங்கிட்டு வந்தா எப்படி இருந்தது, ஊட்டி போனேல எப்படி இருந்ததுன்னா சொர்க்கமா இருந்தது. சொர்க்கம்னா என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனா நம்ம சொல்றது அது மாதிரி. ஒரு கல்யாணத்துல போய் நல்ல சாப்பாடை சாப்பிட்டு வந்தா அமிர்தமா இருந்தது அப்படிங்கிறோம். இந்த அமிர்தம் சொர்க்கங்கள்லாம் ஒரிஜினலா உள்ளது. அது மாதிரி நரகம், நரகம்னா 27 நரகம் இருக்கு, 28 நரகம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. இன்ன பாவம் பண்ணினா இன்ன நரகம் அப்படின்னு இருக்கு. அந்த நரகத்துல கும்பி பாக்கம்னு பேரு, ரௌரவம்னு பேரு, அசிபத்ரவம்னு பேரு. எண்ணெயில போட்டு பொரிப்பார்கள், ரம்பத்தை வச்சு அறுப்பார்கள் உடம்ப, இல்பச்சட்டியில போட்டு வறுப்பார்கள். இப்படி எல்லாம் இருக்குன்னு வச்சு. இதெல்லாம் ஒரு காலத்துல இந்த திருவிழா நடக்கும் போது இந்த சாமான்லாம் விற்கிறாமத்துல, இப்ப சைனா சாமான் விற்கிறான். அந்த காலத்துல 2 வகையா போட்டோ விற்பா. ஒண்ணு பரமபதம் விளையாடுறதுன்னு ஒண்ணு, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஒரு விளையாட்டு உண்டு, பரமபதம்னு பேர். அந்த போட்டோ விற்பா. நரக போட்டோ விற்பா. நரகத்துல என்னென்ன கஷ்டங்கள் உண்டு அப்படிங்கிறத கருட புராணம்னு ஒரு புராணம் விஸ்தாரமாக சொல்றது. இந்த பாவம் பண்ணினா இன்ன நரகம். இப்ப நான் ஒரே ஒன்ன சொல்லிட்டு போறேன், அதுக்கு விளக்கமும் சொல்றேன். எஸ்திக பிதிருமாது விப்ரத்ருக்கு சஹா காலசூத்ரசம்ஜகே நரகே ஐதயோஜன பரிமண்டலே தாம்ரமயே தப்தகலே உபர்யதஸ்தா வக்னிகாட்டா அபிநிவேசிதா. பித்ரு மாத்ரு விப்ரத்ருக்கு, பெத்த தாயார வெய்யறவன், துவேஷிக்கிறவன், காப்பாற்றாதவன். அப்பாவை வெய்யறவன், துவேஷிக்கிறவன், காப்பாற்றாதவன். அப்பா அம்மாக்கு அமாவாசை திதி தர்ப்பணங்கள்லாம் செய்யாதவன், இவனுக்கு ஒரு நரகம் இருக்கு. இதுக்கு காலசூத்திரம்னு பேர். அந்த நரகத்துல எப்படி தண்டனை அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய இல்ப தாமிரமயம் காப்பர் இல்பச்சட்டி, அதோட சைஸ் என்ன அப்படின்னு சொன்னா 500 பரிமண்டலே, 1,00,000 மைல். இப்படியும் 1,00,000 மைல், இப்படியும் 1,00,000 மைல். கீழே நெருப்பு மூட்டி அது பழுத்து இருக்கும், மேல சூரியன் கொதிக்கும், அதுல கொண்டு போய் இவனை போட்டுருவான்.
இதுல உட்காந்துக்கோப்பா அப்படின்னு பழுத்த செப்புல உட்காத்தி வச்சுக்குவான். எத்தனை செகண்ட்னா யாவந்தி பசு ரோபாணி தாவத் வருஷ சஹசிராணி. நல்ல ஆரோக்கியமான பசுமாட்டினுடைய உடம்புல எத்தனை மயிர் இருக்கோ அத்தனை 1000 வருஷம் அதுல போட்டு பெரட்டி எடுப்பான் அப்படின்னு. இப்போ ஒரு கேள்வி வரும், 2 வகையா வரும் கேள்வி. ஒன்னும் இவன் உடம்ப இங்க விட்டுட்டு போயிடலாம், அவன் அங்க போய் எந்த உடம்ப போட்டு இவன் பெரட்டுவான், வதக்குவான், அடிப்பான், உதைப்பான். அப்படியே அடிச்சாலும் ஒருத்தர் ஓடி போயிட மாட்டாளா, தப்பிச்சு போயிட மாட்டாளான்னா 2க்கும் பதில் சொல்றேன். முதல்ல ஃபர்ஸ்ட் 2வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேள்விக்கு சொல்றேன். நரகத்துல நாம் அனுபவிக்கிற உடம்போட அமைப்பு எப்படி இருக்கும்னா, அபான் யபாதகே சாசஹ தத்ரதேயோ நிஜாஜனா வேதம் சொல்றது. மிருத்வா புனர்மிருத்யுமா பத்யந்தே அத்யமானா ஸ்வகர்மபிஹி ஆசாதிகா கிருமய இவா. அபானி அபாத்து அகேஷாசா. நரகத்துல நாம் அனுபவிக்கக்கூடிய யாத்தனா சரீரத்துக்கு கை கிடையாது, கால் கிடையாது, கேசம் கிடையாது, ரோமம் இருக்காது. கால் இருந்தா ஓடிவிடுவான், கை இருந்தா தடுத்துடுவான் ஒரு தண்டனை கொடுக்கும் போது. இந்த 2ம் நடக்காதுங்கிறதுனால அது இருக்காது. கேசம் இருக்கா, இவன மாலையை போட்டு புஷ்பத்திற்கு அலங்காரம் பண்ண போறான், அதனால கேசமும் கிடையாது. சரி, உயிர் போகுமான்னா போகாது. அடுத்த முதல் கேள்விக்கு வரேன். இங்க உடம்ப விட்டுட்டு போறோமே, அப்படின்னா நரகத்துல போய் நாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்னா அது என்ன உடம்புன்னா கொஞ்சம் நம்புறா மாதிரி இருக்கான்னா நம்புறா மாதிரி சொல்றேன். நன்னா தூங்குறோம், தூக்கத்துல கனவு வர்றது, கனவுல ஒரு திருடன் வரான், கையில கத்தியை காமிக்கிறான், பீரோ சாவியை கொடு, பணத்தெல்லாம் எடுத்து கொடுன்னு சொல்றான், தரமாட்டேன்னு சொல்றோம், இல்லைன்னா குத்துவேங்கிறான், நீ குத்தினாலும் கொடுக்க மாட்டேங்கிறோம், குத்தறான், ரத்தம் வருது, ஹோன்னு அழறான். எழுந்து உட்கார்ந்துட்ட உடனே பக்கத்துல உள்ள மனைவி தட்டி என்னங்கிறான், என்ன உளறேன், என்னத்துக்கு கத்துறேன்னு கேட்கிறா. முடிச்சுன்னு பார்த்தா எல்லாம் கனவா. ஒரு பயங்கர கனவு கண்டேனா. என்ன கனவு? திருடன் வந்தா, கத்தியை காமிச்சா, பணத்தை கொடுன்னு சொன்னா. அதுக்கு மேல நான் சொல்றேன், இங்க குத்தினாலும் கொடுக்க மாட்டேன், நீங்க கொடுக்க மாட்டேன்னு தானே சொல்லுவில்ல, அப்படிதான் சொன்னேன். குத்தினானா அப்பாட குத்தினான், என்ன பண்ண, ரத்தம் வந்தது, வலி தாங்கல்ல இல்லையா. இதெல்லாம் கனவு, பொய். எப்ப? மூச்சுண்டா, தூக்கத்துல உண்மை. இப்ப இன்னொன்னு விஷயம் சொல்றேன். நாம அனுபவிச்ச அந்த அனுபவம் பொய் கிடையாது. அவன் கத்தியால குத்தினதோ நமக்கு வலிச்சதோ பொய் கிடையாது. அது உண்மைங்கிறதுக்கு அடையாளமா நம்ம உடம்பு வேர்த்து கொட்டிருக்கு. மூச்சுன்னு பார்த்தாலும் தெரியாது, வேர்த்து கொட்டிருக்கு. ஆனா இந்த உடம்புல ஒரு காயம் இல்லை, ஒரு ரத்தம் இல்லை, ஒரு கத்தி குத்து இல்லை. இந்த உடம்புல காயம் இல்லாம, ரத்தம் இல்லாம, கத்தியால குத்தாம, எந்த உடம்பு அவன் கத்தியால குத்தினா, எந்த உடம்புல ரத்தம் வந்தது, எந்த உடம்புக்கு காயம் ஏற்பட்டது, எந்த உடம்புல வலிச்சது, இது புரிஞ்சா நரகம் புரியும். இந்த உடம்பு மட்டும் இல்லை, இதுக்கு கீழே இன்னும் சில உடம்புகள் இருக்கு நமக்கு. சூக்ஷ்ம வடிவம், வாசனா வடிவம்னு பேர். 4 லேயர் இருக்கு நம்ம உடம்பு. अन्नम ब्रह्मेति व्यजानात्, प्राणो ब्रह्मेति व्यजानात्, मनो ब्रह्मेति व्यजानात्, विज्ञानं ब्रह्मेति व्यजानात्, आनंदो ब्रह्मेति व्यजानात् அப்படின்னு வேதம் சொல்றது. அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமயமான கோஷங்கள். இந்த மாம்சமான உடம்ப, சத, ரத்தம், எலும்பு, இத முதல்ல நான் நினைக்கிறோம், இது ஒரு உடம்பு. அதுக்கு அடுத்தது பிராணோ பிரம்மேதி வியஜானாத், பிராணமயமான சரீரம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்தது மனோமயமான சரீரம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு அடுத்தது புத்திமயமான சரீரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த 4 லேயரை தாண்டிதான் ஆத்மா இருக்கு. இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது. இந்த யமதர்மராஜன் யமலோகத்துல தண்டனை கொடுக்கறது இந்த யாத்தனா சரீரத்துக்கு. அப்படின்ன உடனே
இப்போ ஒரு கேள்வி வருது, ஒருவன் பாவம் பண்றான், பாவம் பண்ணினத்துக்கு தான் பாவம் பண்ணிட்டோம்ங்கிறத உணர்ந்து ஒரு பரிகாரம் பண்ணிக்கிறான், பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறான். அப்ப அவனுடைய பாவம் போகுமா போகாதான்னா போகும். ஏன்னா ஒருத்தன் பாவம் பண்ணினா 3 வகையா அந்த பாவத்தை போக்கிக்கிற வழி. முதல்ல நாமே உணர்ந்து நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக்கிறதுக்கு பிராயஷ்சித்தம்னு பேர். அது கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி 10 ரூபாய் செலவிச்ச விஷயம் இல்லை. பிராயா சித்தம்னு பேரு. 2வது நமக்கு அரசன் கொடுக்கிற தண்டனை. நாம் ஒரு குற்றம் பண்ணிட்டா கவர்மெண்ட் பிடிச்சி தண்டனை கொடுத்தாலும் நம்ம பாவம் போயிடும். நமக்கு நாமே தண்டனை கொடுத்திருந்தாலும் நம்ம பாவம் போகும். அரசன் நமக்கு தண்டனை கொடுத்தாலும் நம்ம பாவம் போகும். இந்த 2 வகையா நாம பாவத்தை போக்கிக்கிறோமான்னு தெய்வம் பார்க்கும். அப்படி நீங்க போக்கிக்கலன்னா 3வதா தெய்வம் தண்டனை. அதனாலதான் தெய்வம் நின்று கொள்ளுங்கிறது. உடனே தெய்வம் தண்டனை கொடுத்துறாரு. நமக்கு நாமே பாவத்தை போக்கிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. தபசா பிரம்மச்சரியேன தமேன ச ஷபேன ச தியாகேன சத்ய சௌச்சாப்யம் யமேன நியமேன ச தேஹவாக் புத்திஜந்தீராஹ தர்மஜ்ஞா ஸ்ரத்தயான்விதாஹ க்ஷிபந்த்யகம் மஹதபி வேணுகுல்மமிவானலஹ. தபஸ் முதல்ல தப்பியதே இதி தபா. தபா அப்படின்னா உங்க உடம்ப நீங்களே சுத்திப்படுத்திக்கிறதுக்கு தபஸ்ன்னு பேர். புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்றது, உபவாசாதிகள் இருக்கிறது, பட்னி கிடக்கிறது, 3 நாள் 6 நாள் 10 நாள், இதெல்லாம் பட்னியில இருக்கு. நாம இன்னும் 1 நாள் இருக்கிறதுக்கு ஆட்டம் காமிக்கிறோம். இப்ப நவராத்திரி வரப்போறது. சில பக்தர்கள்லாம், அதுவும் நார்த் இந்தியால, அதுவும் பிரத்யேகமா நம்மளுடைய பிரதம மந்திரி, ஏன்னா பாக்கியத்தை நம்ம சொல்லத்தானே சொல்லணும், கட்சி சார்ந்து நாம் பேசல. 9 நாளும் ஃபாஸ்டிங் இருப்பேன். 9 நாளும் சாப்பிட மாட்டேன். இது மாதிரி ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கேன்ல. இதுல ஒரு ஆச்சரியம், இந்த நவராத்திரி சமயத்துல அமெரிக்கால ஃபர்ஸ்ட் வருஷம் போற மாதிரி ஆயிடுச்சு. அமெரிக்கா போறதே ஜென்மாந்தரம், ஜென்ம பலன், ஜென்ம சாஃபல்யம். எத்தனை பேர் இன்னைக்கு நினைக்கிறேன் அமெரிக்கா போனாதான் என் ஜென்மாவே பழிச்சுது அப்படின்னு. அந்த அமெரிக்கா போய், அதுவும் அமெரிக்க அதிபரோட மாளிகையில போய் தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு, இந்த நவராத்திரி சமயத்துல மீட்டிங் தண்ணி கூட சாப்பிட மாட்டேனா அப்படின்னு. அவனே ஆச்சரியப்பட்டு போயிட்டான். இங்க வரதே போய் அவன் பெருமையா நினைப்பான், நவராத்திரி சாப்பிட மாட்டேன் அப்படி. நவராத்திரியில இருப்பாருங்க, வைகுண்ட ஏகாதசி, சிவராத்திரி, ராமநவமி, கோகுலாஷ்டமி, இதெல்லாம் 1000 ஏகாதசி இருக்கிற புண்ணிய பலன். அதெல்லாம் ராமநவமி கோகுலாஷ்டமி எல்லாம் இருந்தோம்னா இது மாதிரி நிறைய இருக்குன்னு வச்சு. இப்ப ஸ்ரீ ஜெயந்தி வரதே 14ஆம் தேதி, அன்னைக்கு முழுக்க ஃபாஸ்டிங் இருக்கணும். இருந்த 1000 ஏகாதசி இருந்த பலன் இது சாஸ்திரம் சொல்றது. இது மாதிரி 1000 வழி இருக்கு. பிரம்மச்சரியம், புலக்கட்டுப்பாடோட இருக்கிறது, மௌன விரதம் இருக்கிறது, நிறைய மந்திரங்களை ஜபம் பண்றது, நிறைய தானங்களை பண்றது, சத்தியம் பேசுறது, சுத்தியா இருக்கிறது. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பாவத்தை போக்கும். ஆனா பாவம் பண்ணணுங்கிற எண்ணத்தை போக்காது. அதுதாங்க பிரச்சனை. இதெல்லாம் பாவத்தை போக்கும், பாவம் பண்ணணுங்கிற எண்ணத்தை போக்காது. அப்படின்னா என்ன சார்னா, பாவம் பண்றதுக்கு காரணமே வாசனை தானே. ஒருத்தன் குடிச்சு பழக்கப்பட்டிருப்பான். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அவனை திருத்தறதுக்கு எல்லாமோ பண்ணி பார்த்து கடைசியில அவனுக்கு மாலையை போட்டு விட்டா எல்லாரும் சபரிமலை. அப்ப யாவது அவன் திருந்தறானா பார்ப்போம் அப்படின்னு. இதையா பண்ணினா சாமி குத்தண்டா பெருசாயிடுண்டா அப்படின்னு பயமுறுத்தின உடனே அவனும் பயந்து போய் 48 நாள் வேற விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டான். 48 நாள் விரதம் இருக்க சொல்லி
அவனை காலத்தால எழுப்பி விட்டு ஆட்டை குளிப்பாட்டுற மாதிரி 4 மணிக்கு அவனை குளிக்க சொல்லி பூஜை பண்ண சொல்லி சாயங்காலம் சாமி எல்லாம் பண்ணினான். கூட்டத்தோட சேர்ந்து சபரிமலை போனான். சுவாமியை பார்த்துட்டு இறங்கினான். இறங்கறதேவே 2 சம்பிரதாயம் உண்டு. அங்க வீட்டுக்கு வந்து மாலையை கட்டலாம், கீழையும் பம்பையிலையும் மாலையை கட்டி வைக்கலாம். நம்ம போட்டுருக்கிற மாலையை பம்பையிலையும் கட்டிடணும். அந்த விரதம் முடிஞ்சு போச்சுன்னா நான் பம்பையிலேயே கட்டுறேன்னா. ஏன்டான்னு கேட்டா, தமிழ்நாடு வந்தா கல்லுக்கடை கிடையாது, இந்த ஊர்ல தான் இருக்கு அப்படின்னா. என்னடா அது, இதுக்கு தானடா மாலை போட்டதுன்னா, நீங்க சொன்னேன் நான் கேட்டேன், இதுக்கு மேல என்னால தாங்காதுன்னா அடுத்த 10வது கிலோமீட்டர்ல கல்லுக்கடையில உள்ள புகுந்துட்டான். இந்த 48 நாள் விரதம் இருந்தான், குடிக்காம இருந்தான், பூஜை பண்ணினான், எல்லாம் கரெக்ட். இறங்கின உடனே கல்லுக்கடையில உள்ள புகுந்துட்டான். இது எப்படி இருக்கு அப்படின்னா, மண்ணிய குஞ்சர சௌச்சவத்துங்கிறது பாகவதம். யானையை குளிப்பாட்டுற மாதிரி. யானையை ஆத்துல இறக்கி பாகனை பார்த்தோம்னா ஓட்டாஞ்சில்லியும் உருமட்டையும் வச்சு தேய்ப்பான். உடம்பெல்லாம் தேய்ச்சி நல்லா பலன்னு அதை குளிப்பாட்டி கரையில ஏத்தி நிறுத்திட்டு இவன் குளிச்சுட்டு வரதுக்குள்ள மண்ணள்ளி தலையில போட்டுருவான். அது மாதிரி பாவம் பண்றதுக்குள்ள பரிகாரத்தை பண்ணிட்டு பின்னாடியே பாவத்தை பண்றது. இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்ன பிரச்சனைன்னா, பாவத்தை போக்குறதுக்கு பரிகாரம் இருக்குங்கிறதுனாலயே பாவம் பண்ணணுங்கிற துணிச்சலும் வருது. அது இப்ப சக்கரை வியாதி ஒருத்தனுக்கு, அதுக்கு மருந்தே கிடையாது. மருந்தே இல்லாததுனாலதான் விவேகானந்தர் செத்து போனது. 40 வயசுலயே அவர் ஏன் போனார்னா, அவருக்கு சுகர் உண்டு. அதனாலதான் அவர் காலமானார். அன்னைக்கு அவருக்கு அந்த இது இருந்ததுன்னா அவரை குழக்க வச்சிருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப எத்தனையோ பேர்கள் A1 A2 இருக்கிறதுல டைப் 1 டைப் 2 இருக்கு. இன்சுலினை போட்டுன்னு வாழவா எத்தனை பேர் இருக்கா? டைப் 2வே வச்சுக்கோ. நம்ம பின்னாடி 40 வயசுலயே 50 வயசுலயே சுகர் வருதுன்னு வச்சுக்கோ. வந்தா டாக்டர் சொல்றார், சர்க்கரை எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஜாகிரதையா இருக்கணும், உங்களுக்கு மாத்திரை எல்லாம் தாண்டி இன்சுலின் போடுற மாதிரி ஆயிடுது. அப்படியா டாக்டர்? எவ்வளவு போட்டுக்கணும்னா ஒரு அளவு சொல்றார். நான் ஏதாவது கல்யாணம், அவர் சொல்றார் நீ நார்மலா சாப்பிட்டா இப்படி போட்டுக்கணும், கல்யாணம் காலத்தில போய் நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் பாயசம் சாப்பிட்டேன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்கிறார். கவனிச்சு கேட்கணும். நீ சர்க்கரையே சாப்பிடக்கூடாது, செத்து போடுவேன்னா அவன் தொடவே மாட்டான். உனக்கு மருந்து இருக்கு, இதை போட்டுண்டா சக்கரை வியாதியை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு உடனே ஐஸ்கிரீமை சாப்பிட்றான், பாயசத்தை சாப்பிட்றான், ஸ்வீட்டை சாப்பிட்றான். ஏன்னா என் மருந்து இருக்குன்னு கொஞ்சம் சாப்பிடலாம். அந்த எண்ணத்தினால எப்படி மேல மேல ஸ்வீட்டை சாப்பிட்றானோ அது மாதிரி பாவம் போறதுக்கு பரிகாரம் இருக்குங்கிற துணிச்சல்லையே மேல மேல பாவத்தை பண்ணுவான். ஒரு பக்கம் ஒரு குரூப் கொள்ளையடிச்சுட்டே இருக்கும், ஒரு பக்கம் கோவிலா ஒரு குரூப் சுத்திட்டே இருக்கும். கொள்ளையடிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், கோவிலா போறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு. இதுக்கு அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகுமான்னா ஆகாது. ஏன் ஆகாது அப்படிங்கிறத சொல்றேன். நாங்க நீங்க பாவத்தை போக்கிக்கிறதுக்கு, சுகரை போக்கிக்கிறதுக்கு இன்சுலின் போட்டுக்கிறேன். ஆரம்பத்துல அது வேலை செய்யும். இன்சுலின் இருக்குங்கிற துணிச்சல்ல மேல மேல சாப்பிட்டா ஒரு கட்டத்துல அந்த மருந்து வேலை செய்யாது. அது மாதிரி மேல மேல பாவத்தை பண்ணினா பாவத்துக்குள்ள பரிகாரமும் பலிக்காது. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஒரு காலத்துல சின்ன தர்மங்கள்லாம் கூட நமக்கு அவ்வளோ பலிச்சுது. இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கா பணத்தை செலவழிக்கிறோமே, ஏன் பலிக்கலைன்னா பாவத்தோட அளவு கூட போயிடுது. நம்மளை அறியாம நிறைய நடக்கிறது. அசுத்தம், பாவம்னா அசுத்தம். இது ஒரு வகை. பிராயஷ்சித்தங்கள் என்ன பண்ணும்? பாவத்தை போக்கும், பாவம் பண்ணணுங்கிற எண்ணத்தை போக்காது. ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் விஹிதா விரதாதயஹ புனந்தி பாபம் ந லுணந்தி வாசனம். நாராயண பட்டத்திரி சொல்றார். பின்ன எது பாவத்தையும் போக்கும், பாவம் பண்ணணுங்கிற எண்ணத்தையும் போக்கணும். கேச்சித் கேவலயா பக்தியா வாசுதேவ பராயணா அகந்துன்வந்தி காத்ஸ்னேன நிஹாரமிவ பாஸ்கரஹ
அனந்த சேவா துணிகிருந்ததி த்வயி இதி பிரபோ தொத்புருஷா பபாஷிரே. ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டவாசி ஸ்ரீஹப்பதி பெருமாள் சரணத்தில் நாம் வைக்கக்கூடிய பக்தியானது நம்மளுடைய பாவத்தையும் போக்கும், பாவம் பண்ணணுங்கிற எண்ணத்தையும் போகும். இது எப்படி போகும், அது எப்படி போகும்? பிராயஷ்சித்தங்கள்லாம் பாவத்தை போக்குறது வேணுகுல்மம் இவான் அழகா, மூங்கில் காட்டை எரிச்சு விடுற மாதிரி. பகவத் பக்தியினால பாவம் போறது அப்படிங்கிறது சூரியனை கண்ட பனி உருகிறா மாதிரி. கவனிச்சு கேட்கணும். மூங்கில் காட்டை எரிச்சு விடுறதுன்னா, காட்டுல மூங்கில் காடு இருக்கும். சேலம் தர்மபுரி பக்கங்கள்லாம் போனேன்னா மூங்கில் காடாவே இருக்கும். அது முத்தி போய் ஒரு காத்துல ஒன்னோட ஒண்ணு உரசி அதுவே தீ பத்திடும். பத்திண்டா முழுக்க எரிஞ்சு போயிடும். அத்தனை மூங்கில் காடு எரிஞ்சு போயிடுத்தே, நஷ்டமா போயிடுத்தேன்னு நினைக்க வேண்டாம். அடுத்து ஒரு மழை பெஞ்சதுன்னா 10 மூங்கல் இருக்கிற இடத்துல 100 மூங்கல் வரும். மேலதான் எரிஞ்சிருக்குமே தவிர அடியில் அப்படியே இருக்கும். இந்த விவசாயத்துல கரும்பு பயிரிடுற வாழை கேட்டா தெரியும். கரும்பை வெட்டுட்டு கரும்பு காட்டை எரிச்சு விட்டுருவா. எரிச்சு விட்டா என்ன ஆகும்? எரிச்சு விட்டுட்டு ஜலம் பாய்ச்சணும்னா ஒரு கரும்பு இருந்த இடத்துல 4 கரும்பு வரும், முளை வெடிச்சு. அப்ப மேலோட்டமாதான் பாவம் போகுமே தவிர பாவம் பண்ணணுங்கிற அந்த ரூட் அழியாது. பனிய சூரியனை கண்ட பனி உருகிறா மாதிரின்னா, சூரியன் பட்டுதுன்னா பனி அப்படியே காஞ்சிக்குவேன். அது மாதிரி நிசேஷமா போயிடும். கேச்சித்து கேவலையா பக்தியா அப்படிங்கிறார். இந்த கேவலம்னா பக்தி மாத்திரத்தினாலேன்னு அர்த்தம். கேவலம்னா அது ஒண்ணுன்னு அர்த்தம். இங்க கேவலம்னா நீ பொதுவாவே சில சப்தங்களுக்கு நாம நினைக்கிறதுக்கும் அதுக்கு அர்த்தமும் கிடையவே கிடையாது. ஏகாதசி உபவாசம், நாள் முழுக்க பட்னி, ஜலம் கூட சாப்பிட மாட்டார், பாவம். ஏகாதசி உபவாசம், நாள் முழுக்க பட்னி, தண்ணி கூட குடிக்க மாட்டார், பாவம்ங்கிறோம். இத்தனை பண்ணினா பாவமா? நம்ம என்ன பேசுறோம் நமக்கே தெரியாது. அது மாதிரி ரொம்ப சாது இவர் அப்படின்னு ஒண்ணும் தெரியாத அசட பார்த்து சொல்றோம் ரொம்ப சாது. சாதுன்னா சம்ஸ்கிருதத்துல உயர்வுன்னு அர்த்தம். சாது அப்படின்னா பேஷ் பேஷ் சூப்பர் அப்படிலாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அப்படி அர்த்தம் அது. நாம எப்படி உபயோகப்படுத்துறோம் அதை? எத்தனை ஒரே நாட்டம் தாங்கல்லைங்கிறோம். துர்நாற்றம்னு தான் சொல்லணும். நாற்றம்னா வாசனைன்னு தான் அர்த்தம். வார்த்தைகளே நமக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம நாம சொல்றோம். அதுவும் மெட்ராஸ்ல இந்த தெலுங்கும் தமிழும் கலந்த உடனே மெட்ராஸுக்குன்னே ஒரு ஸ்லாங் ஒண்ணு, மெட்ராஸ் தமிழ் அப்படின்னு. அதுல சம்ஸ்கிருதமும் இருக்கு. பட கஸ்மாலம்ங்கிறார் மெட்ராஸ்ல. கஷ்மலம் அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. அந்த கஷ்மலம்ங்கிறது தான் மெட்ராஸ்ல கஷ்மாலம்ங்கிறது. எந்த பாஷை எடுத்தாலும் சம்ஸ்கிருதம் கலக்காத பாஷையே கிடையாது. சம்ஸ்கிருதம் செத்த பாஷைங்கிறான். சம்ஸ்கிருதம் தான்டா உயிரோட உள்ள பாஷை. நீ சாகடிக்கவே முடியாது. நீ எந்த வார்த்தை, எந்த உலகத்துல எந்த மொழி எடுத்தாலும் அதுல சம்ஸ்கிருதம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஜெர்மன்ல ப்ரூவ் பண்ணியிருக்கா. எல்லா மொழிக்கும் தாய்மொழி சம்ஸ்கிருதம் தான் அப்படிங்கிறது. இதெல்லாம் நீங்க கண்மூடித்தனமா சில விஷயத்த எதிர்க்க கூடாது. நம்ம அறிவை வளர்த்துக்கணும்னு நினைச்சா ஆராய்ச்சி பண்ணணும், தேடி படிக்கணும். இதுக்கு மூலம் எப்படி, நாம் எப்படி வந்தோம், எப்படி இந்த சமூகம் உருவாச்சு, மொழி எப்படி ஆச்சு, பரிணாம வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது, இது எங்க போய் முடியும்னு அப்படி நினைப்பேனா? கண்ணை மூடின்னு நான் ஒத்துக்க மாட்டேன்னா போய யாருக்கு நஷ்டம்? இதுல கேவலம் அப்படின்னா பக்தி மாத்திரத்தினாலேன்னு அர்த்தம். பக்தியினால பாவம் முழுக்க போயிடும் மட்டுமில்ல, பாவம் பண்ணணுங்கிற எண்ணமும் போகும். இது சாதன பக்தியாலையா சாத்திய பக்தியாலையா? அடுத்த கேள்வி. சாதன பக்தின்னா என்ன, சாத்திய பக்தின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அதனாலதான் அந்த விஷயத்தை பேசினேன்.
பூஜை பண்றோம், ஜெபம் பண்றோம், பாராயணம் பண்றோம், கோவிலுக்கு போறோம், கதை சொல்றோம், கதை கேட்கிறோம், பஜனை பண்றோம். இதுக்கெல்லாம் சாதன பக்தின்னு பேரு. அப்படி பூஜை பண்ணும் போது, பாராயணம் பண்ணும் போது, கோவில்ல பெருமாளை தரிசனம் பண்ணும் போது, கதை சொல்லும் போது, கதை கேட்கும் போது, பஜனை பண்ணும் போது நம்ம மேனி சிலிர்த்து உள்ளம் குழைஞ்சு கண்ணிலேந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர்றது அதுக்கு சாத்திய பக்தின்னு பேர். இந்த சாத்திய பக்தி 24 மணி நேரமும் இருந்தது. நம்மாழ்வாருக்கு இருந்தது, சைதன்ய மகாபிரபுக்கு இருந்தது, திருநாவுக்கரசு நாயனாருக்கு இருந்தது, பக்த மீராவுக்கு இருந்தது. சில பேர்களுக்கு தான் இது அப்படியே இருந்தது. 24 மணி நேரமும் கண்ணீர் விட்டுட்டே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பக்த மீரா அப்படியே அழுதுண்டே இருந்தார். சைதன்ய மகாபிரபு அழுதுண்டே இருந்தார். அந்த மாதிரி பக்திக்கு சாத்திய பக்தின்னு பேரு. அந்த சாத்திய பக்தியினால இந்த பாபம் போகும் அப்படின்னு சொல்லல, சாதன பக்தியினாலேயே போகும். நாராயணா அப்படின்னு சொல்றது சாதன பக்தி. நாராயணா அப்படின்னா பகவானுடைய நாமா, பெருமாளுடைய நாமா. இத சொன்னா நம்ம பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சு ஸ்ரத்தா பக்தியோட சொன்னா பாவம் போகும்னு இல்ல, தெரியாம சொன்னாலும் பாவம் போகும். இப்படி ஒரு உண்மையா இது? இத நிரூபிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ராஜா கேட்கிறான் பரீட்சித்து சுகரை பார்த்து. அதுக்கு பதிலா சொன்ன கதை தான் அஜாமிலன் கதை. காண்ய குஜ்ஜே த்விஜ கஷ்சித் தாசீபதி ரஜாமிலஹ நாம்னா நஷ்ட சதாச்சாரஹ தாஸ்யா சம்சர்க தூஷிதஹ. காண்யகுப்ஜம் அப்படிங்கிற பிரதேசத்துல ஒரு நாடு இருக்கு. அதுல அஜாமிலன் அப்படின்னு ஒரு பிராமணோத்தமன். பிராமணன்னா குணத்தினால செயலால, எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். பாப்பான்னு உடனே அவன் பிறப்புனால கிடையாது, பரப்புல எல்லாரும் ஒண்ணுதான். கர்மனா ஜாயத்தே த்விஜா. அதனால தானே பார்ப்பு அந்த வார்த்தையில வந்துட்டுதான் பார்ப்பான்றது. பார்ப்புன்னா பறவைன்னு அர்த்தம். இந்த பரவிஜன்னு சொல்லுவா பிராமணனை. த்விஜன்னு பிராமணனுக்கும் பேரு, பறவைக்கும் பேரு. இரு பிறப்பாளன்னு அர்த்தம். பார்ப்பனன்னா இரு பிறப்பாளன். ஒரு பிறப்பு அம்மாட்ட பிறக்கிறது, இன்னொரு பிறப்பு உபநயனாதி சம்ஸ்காரங்களால அடையிறது. சில பேர் முதுகு சொரிஞ்சுக்க மட்டும் புனல் போட்டு இருப்பான், வேற ஒரு காரியமும் கிடையாது. அதால சர்வதஸ்மார்த்த விகித நித்திய கர்ம சதாச்சார அனுஷ்டான யோகியதாலாம் எல்லாம் வெறும் வார்த்தை தான். எது முதுகு சொரிஞ்சுக்க மட்டும்தான் பூனை. அதுவும் வாத்தியார்ட்ட கேட்கறதேவே இந்த முதுகை கொஞ்சம் அழுத்தி சொரிஞ்சுட்டு அருந்து போயிடுது, தடி புனலா கொடுப்போம், அருகாத பூனலா கொடுப்போம். அதனால அவரும் டொய்னூரை வாங்கி கொடுக்குறார். அவன் இல்லை, 12 குணங்கள் இருக்கணும். சமதமாதி சமதம தப ஸ்வாத்தியாயாத்யேன திதிக்ஷா பிரஸ்ரய வித்யாத்ம ஞானானந்த யுக்தஸ்ய அப்படின்னு 12 குணங்கள் இருக்கணும் பிராமணன் அப்படின்னு சொன்னார். மனசு அடக்கம் இருக்கணும், புலன் அடக்கம் இருக்கணும், தபஸ் இருக்கணும், வேதம் படிச்சிருக்கணும், வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை செய்யணும், ஆசை இல்லாதவனா இருக்கணும், பறக்காதவனா இருக்கணும், பிறருக்கு ஹிம்சை பண்ணாதவனா இருக்கணும், பொய் சொல்லாதவனா இருக்கணும், நேர்மை உள்ளவனா இருக்கணும், ஆச்சாரம் உள்ளவனா இருக்கணும், அனுஷ்டானம் உள்ளவனா இருக்கணும், தெய்வத்தை வழிபடுறவனா இருக்கணும். இத்தனை இருக்கு. இப்படிலாம் இருந்திருக்காரு. அதனாலதான் மற்றவர்கள்லாம் மதிச்சது. ஒரு விஷயத்தை சொன்னத்தினால ஜனங்கள் செஞ்சுடுவார்களா? இன்னி பரியந்தம் எத்தனை பிராமணனை துவேஷிச்சு பிரச்சாரம் நடந்தாலும், அத ஜனங்கள் கூட்டம் கூட்டமா நின்று கேட்டாலும், முடிஞ்சு அந்த பக்கமா போறதே கோவில்ல உள்ள ஐயரை பார்த்து சாமி சௌரியமா இருக்கீங்களாங்க. அவர் இப்ப நான் சொன்ன தகுதி எல்லாம் இல்லாதவராவே இருக்கலாம். ஒரு பூஜை மட்டும்தான் அவர் பண்றார். பூஜை பண்றது இப்ப உதாரணம் சொல்றேன். 48 நாள் சபரிமலைக்கு விரத இருந்து மாலை போட்டுக்கிறவரை நாம என்ன சொல்றோம்?
அந்த 48 நாள் சாமிங்கிறோம் அவனை, 365 நாளும் சாமிங்கிறோம் பூஜை பண்றவனை. ஏன் சொல்றோம்? அவன் சாமியை பூஜை பண்றதுனால சொல்றோம். அதனால மற்றவர்கள் கொடுத்த மதிப்பு அதெல்லாம் இல்லைன்னா மதிப்பு எல்லாம் கிடையாது. நார்மல் பர்சன் தான் அது. எல்லாருமே சரி, அவரவர்கள் தர்மத்துல இருந்தாதான் அதுக்கு மதிப்பே தவிர, அந்த தர்மத்தை இல்லாம நான் சும்மா பேச்சுக்காக பேசினா அதுக்கு மதிப்பே கிடையாது.